இன்னைக்கு பார்க்கக்கூடிய டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா மைண்ட்ஃபுல் ஈட்டிங். ஸோ அது என்ன மைண்ட்ஃபுல் ஈட்டிங் அப்படின்னா ஒண்ணுமே இல்லைங்க. நம்மளோட முன்னோர்கள் இது எல்லாமே அந்த காலத்துல எல்லாமே ஃபாலோ பண்ணிட்டு இருந்தக்கூடிய விஷயங்கள் தான் வந்து என்னன்னா நம்ம ஜஸ்ட் ரீகலெக்ட் பண்ண போறோம். அந்த ஓல்டு மெமரிஸ ரீகலெக்ட் பண்ண போறோம். ஸோ அந்த காலத்துல நீங்க எந்த புத்திசம் எடுத்துக்கோங்க, ஜெயினிசம் எடுத்துக்கோங்க, சரிங்களா? எல்லா கம்யூனிட்டிலயுமே அந்த மைண்ட்ஃபுல் ஈட்டிங் அப்படிங்கிறது குழந்தையில இருந்து பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ என்ன ரீசன் அப்படின்னா குழந்தைகளுக்கு தான் நம்ம ஃபுட்ல இருக்கக்கூடிய நியூட்ரியன்ட் வந்து அப்சார்ப்ஷன் கெப்பாசிட்டி ஜாஸ்திங்க. ஸோ ஆஸ் வி ஏஜ் என்ன ஆகும்னா நமக்கு அந்த அப்சார்ப்ஷன் கெப்பாசிட்டி குறைஞ்சிட்டே இருக்கும். அப்போ அந்த மைண்ட்ஃபுல் ஈட்டிங் அப்படின்னா என்ன ஒண்ணு இல்லைங்க, லிசனிங் டு யுவர் பாடி. ஓகேவா? ஸோ நம்ம பாடியை லிசன் பண்றதுதான் மைண்ட்ஃபுல் ஈட்டிங். ஸோ இது என்னன்னா ஜஸ்ட் இது வந்து ஒரு ஒரு சைக்கிள் தாங்க. ஓகேவா? ஸோ என்ன சைக்கிள் அப்படின்னா ஃபர்ஸ்ட் விஷயம் ஒய் யூ ஈட்டுங்க, ரெண்டாவது வென் யூ ஈட்டுங்க, மூணாவது வாட் யூ ஈட், நாலாவது ஹவ் யூ ஈட், அஞ்சாவது ஹவு மச் யூ ஈட். ஓகேவா? ஆறாவது வேர் யூ ஈட். ஓகேவா? ஸோ இந்த ஆறு விஷயம் தான் இதுதான் ஒரு சைக்கிள் அப்படிம்பாங்க. ஸோ நீங்க வந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி இந்த ஆறு விஷயம் நீங்க கான்சியஸா இருந்தீங்க அப்படின்னா டெஃபினட்டா என்னன்னா இந்த கட் ரீசெட் ப்ரோக்ராம்ல ஸோ டெஃபினட்டா உங்களுக்கு எக்ஸலண்டான ரிசல்ட்ஸ் கிடைக்கும். ஸோ இது வந்து நீங்க தொடர்ந்து ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா ஸோ நீங்க வந்து என்ன சொல்றது அந்த ஹெல்த் ஹாரிசான்லயே நீங்க மெயின்டைன் பண்ணலாங்க. ஓகேவா? ஸோ இது என்னன்னு பாத்தீங்கன்னா இட்ஸ் வெல்னஸ் ப்ரோக்ராம். ஓகேவா? ஸோ நம்ம வெளியே பாக்குறது எல்லாமே சிக்னஸ் இண்டஸ்ட்ரி தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ நம்ம இருக்கிறது வெல்னஸ் இண்டஸ்ட்ரி. ஸோ அந்த வெல்னஸ் இண்டஸ்ட்ரியில இன்னைக்கு வந்து டே ஒன்ல நம்ம இருக்கிறோம். ஸோ ஸோ ஃபர்ஸ்ட் ஒய் யூ ஈட், எதுக்காக நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னா நம்ம நம்ம ஃபுட்டு வந்து என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா நமக்கு நல்லபடியா அப்சர்வ் ஆகணும், நமக்கு நியூட்ரியன்ட் நம்ம அப்சர்வ் ஆகணும் இல்லையா? ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் ப்ராக்டிஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா கிராட்டிடியூடுங்க. ஸோ நம்ம சாப்பிட்ற உணவு நம்ம கைக்கு நம்ம பிளேட்டுக்கு எப்படி வருது, ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபார்மர்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது அந்த விஷயம் இல்லையா? ஃபார்மர்ஸ் எவ்வளவு கஷ்டப்பட்டு அதை ஃபார்ம் பண்ணி இல்லையா? ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட்டுக்கு ஒருத்தர் எடுத்துட்டு வர்றாரு, மார்க்கெட்ல இருந்து நமக்கு கடைக்கு வருது, கடையில இருந்து நம்ம எடுத்துட்டு வந்து நம்ம குக் பண்றோம் இல்லையா? ஸோ நினைச்சு பாருங்க ஃபார்மர்ஸ் இல்லை அப்படின்னா இல்லையா? ஸோ இல்ல டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் இல்லைன்னு நினைச்சு பாருங்க. நீங்க ஒரு ஒரு டைம் வந்து பாத்தீங்கன்னா போய் ஃபார்முக்கு போய் வாங்கிட்டு வர முடியுமா இவ்வளவு பிஸி ஷெடியூல்ல? டெஃபினட்டா முடியாது இல்லையா? அதனால ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த கிராட்டிடியூட். நம்ம சாப்பிடறதுக்கு முன்னாடி நமக்கு அவங்களுக்கெல்லாம் ஒரு நன்றி சொல்லணும். ஃபர்ஸ்ட் நேச்சருக்கு நன்றி சொல்லணும் இல்லையா? நேச்சர் இல்லைன்னா விளைச்சல் இருக்காது. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் கடவுளுக்கு நன்றி சொல்றோம், நேச்சருக்கு நன்றி சொல்றோம். வாட்டர் இல்ல அப்படின்னா டெஃபினட்டா ஃபார்மிங் இருக்காது. வாட்டருக்கு நன்றி சொல்றோம், ஃபார்மருக்கு நன்றி சொல்றோம். ஸோ இது மாதிரி நன்றி சொல்லி டெய்லி நன்றி 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 சொல்ல ஆரம்பிக்கிறப்ப என்ன ஆகும்னா யூ ஸ்டார்ட் அட்ராக்டிங் குட் திங்ஸ். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா கிராட்டிடியூடுங்கிறது. ஸோ இந்த கிராட்டிடியூடோட இருக்கும்போது என்ன ஆகுன்னு பாத்தீங்கன்னா அந்த உணவை வந்து பாத்தீங்கன்னா நீங்க சாப்பிடும்போது எல்லாமே அந்த உங்களோட ஐம்புலன்கள் வந்து பாத்தீங்கன்னா ஆக்டிவேட் ஆகும். சரிங்களா? 5 சென்சரி ஆர்கன்ஸ் ஆக்டிவேட் ஆகும். ஸோ 5 சென்சரி ஆக்டிவேட் ஆகும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு அந்த நியூட்ரின் அப்சார்ப்ஷன்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் உங்களுக்கு. ஓகேவா? ஸோ ரெண்டாவது விஷயம் வந்து பாத்தீங்கன்னா வென் யூ ஈட். ஸோ வென் யூ ஈட் அப்படின்னா இதுக்கு எல்லாத்துக்குமே டைமிங் இருக்கு இல்லையா? இன்னைக்கு ஒண்ணு இல்ல, நீங்க ஒரு காக்காய் நைட் 8 மணிக்கு காக்காயை கூப்பிட்டு சாப்பாடு வச்சு பாருங்க, வருமானு? டெஃபினட்டா வராதுங்க. என்னன்னா காக்காய்க்கு எவ்வளவு அறிவுங்க? 5 அறிவு தான் இல்லைங்களா? அதுக்கு தெரியுது என்னன்னா நேச்சர் சைக்கிள்ல ஃபாலோ பண்ணணும் அப்படின்ட்டு. ஆனா இன்னைக்கு இன்னைக்கு மார்க்கெட்ல என்னங்க, வெளியே போனீங்கன்னா 12 மணிக்கு பிரியாணி கிடைக்குது நைட்டு இல்லையா? காலையில ஏர்லி மார்னிங் பிரியாணி கிடைக்குது. ஸோ இட்ஸ் நாட் குட் ஃபார் ஹெல்த். ஸோ வென் யூ ஈட் அப்படிங்கிறது நம்ம பாடியில வந்து ஒரு சர்க்காடியன் ரிதம் இருக்கு. ஸோ அந்த நேச்சுரல் கிளாக் இருக்கு. ஸோ அந்த நேச்சுரல் கிளாக்கை நம்ம ஒபே பண்ணணும். அப்போ வென் யூ ஈட் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே ஒரு டைமிங் இருக்கு. இன்னைக்கு எது காலையில எந்திரிச்சோம், நம்ம பிஃபோர் 6 o'clock வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபங்க்ஷன் ட்ரிங்க் சாப்பிட்டோம். அப்புறம் 8 o'clock வந்து 8 to 8:30 வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃபைபர் எடுக்க போறோம். மார்னிங் வந்து 9 to 9:30 வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிரேக்ஃபாஸ்ட் முடிக்க போறோம். அதே மாதிரி டின்னர் வந்து பிஃபோர் 8. 7 அப்படிங்கிறது ஐடியல். சரிங்களா? பிஃபோர் 8ங்கிறப்போ உங்க
உங்களோட போர்ஷனை கம்மி பண்ணிக்கோங்க. ஓகேவா? சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா வென் யூ ஈட். சரிங்களா? மூணாவது வாட் டு ஈட்டுங்க. சோ நம்ம சாப்பிடுறது என்ன சாப்பிடுறோம்? ஹெல்த்தியா சாப்பிடுறோமா? ஜங்க் ஃபுட் சாப்பிடுறோமா? சாப்பிடறதுக்கு முன்னாடி நம்ம அந்த மைண்ட்ஃபுல்னஸோட இருந்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த நம்ம சாப்பிடக்கூடிய உணவு வந்து நமக்கு அப்சார்வ் ஆகுமா? சரிங்களா? நமக்கு நியூட்ரியன் கிடைக்குமா? இந்த சாப்பிடறதுனால ஹெல்த்தியா இருக்க போறோம்னா அப்படின்ட்டு ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. அப்போ டெஃபினட்டா வந்து என்னன்னா நம்ம ஹெல்த்தி ஃபுட் தான் நம்ம சாப்பிடுவோம் இல்லையா? இன்னைக்கு நீங்க 99% ஆஃப் பீப்புள் யாருமே ஹெல்த்தி அவங்க பிளேட் வந்து பாருங்க ஹெல்த்தியா இருக்காது. எல்லாமே ஜங்கா தான் இருக்குது. எல்லாமே ஃபேக்டரி ப்ரொடியூஸா தான் இருக்குது. இது இல்லைங்களா? எதுவுமே நேச்சர் ப்ரொடியூஸ்டு எதுவுமே இல்ல. அப்போ இது இது எல்லாமே பிளேஸ் எ மேஜர் ரோலுங்க இந்த மைண்ட்ஃபுல் ஈட்டிங்ல. சோ யூ ஆர் வாட் யூ ஈட் அப்படிங்கிறாங்க. அப்போ நம்ம ஹெல்த்தியா இருக்கணும் அப்படின்னா சோ டெஃபினட்டா நம்ம பிளேட் வந்து ஹெல்த்தியா இருக்கணும். ஃபுட் பிளேட் வந்து ஹெல்த்தியா இருக்கணும். நம்ம கடைக்கு போறோம், ஈவன் ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போறோம், ஒரு ஷாப்புக்கு போறோம்னா கூட இல்லைங்களா, ஹெல்த்தியான விஷயம் கீழே இருக்கும், அன்ஹெல்த்தியான விஷயம் உங்க கண் பார்வைக்கு ஸ்ட்ரைட்டா இருக்கும் இல்லையா? சோ நம்ம அந்த அன்ஹெல்தி ப்ராடக்ட் தான் நம்ம எடுக்க தூண்டும். அப்போ நம்ம கான்சியஸா இருக்கணும். எங்க இருந்துங்க? ஷாப்ல பர்ச்சேஸ் பண்றதுல இருந்து நம்ம கான்சியஸா இருக்கணும் இல்லையா? நீங்க சூப்பர் மார்க்கெட் வந்து என்னங்க, ஃபில்டு வித் ஜங்க்குங்க, பாய்சன் தான். சூப்பர் மார்க்கெட் போனீங்கன்னாவே பாய்சன் தான். சோ நம்ம அதை சூஸ் பண்ணிக்கணுங்க. பிளேட் வந்து நமக்கு ஹெல்த்தியான பிளேட்டா இல்லையான்னு நம்ம சூஸ் பண்ணிக்கணும். நாலாவது முக்கியமான விஷயம் ஹவ் யூ ஈட் இல்லையா? ஸோ ஒரு ஏல் யூனிவர்சிட்டி, சரிங்களா, ஒரு ஃபேமஸான யூனிவர்சிட்டி. அங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட்ஸுங்க ஒரு 20 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஜாயின் பண்றாங்க. ஸோ ஜாயின் பண்ணதுல இருந்து அவங்க ஃபியூ ஸ்டூடெண்ட்ஸ் தான். அவங்க வந்து பாத்தீங்கன்னா என்ன டிசைட் பண்றாங்க அப்படின்னா, நம்ம சாப்பிடும்போது மத்தவங்க மாதிரி வேகமா சாப்பிடக்கூடாது, நம்ம மென்னு சாப்பிடணும் அப்படின்னு எவ்வளவு டைம் மெல்லணும் அப்படின்னு முடிவு பண்றாங்கன்னா, ஒரு 20 தடவை வந்து பாத்தீங்கன்னா நம்ம மென்னு சாப்பிடணும்னு முடிவு பண்றாங்க. ஓகேவா? சோ அவங்க வந்து ஒரு 5 இயர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அவங்க டிகிரி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த 5 இயர்ஸ் வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணிருக்காங்க. மத்தவங்க யாருமே அதை ஃபாலோ பண்ணல. ஃபியூ பீப்புள் ஃபாலோ பண்ணாங்க. அந்த ஃபியூ பீப்புள் 5 இயர்ஸ்க்கு அப்புறம் பாக்குறப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா, அவங்களுக்குள்ள அந்த ஸ்ட்ரெஸ் இல்ல, அவங்களுக்குள்ள ஸ்ட்ரெஸ் இல்ல, ரொம்ப ஹெல்த்தியா இருந்திருக்காங்க அவங்க. அந்த 5 இயர்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் ரொம்ப ஹெல்த்தியா இருந்திருக்காங்க. ஓகேங்களா? சோ சூயிங் பிளேஸ் எ மேஜர் ரோல். என்ன ரீசன்னா, நம்ம நம்ம டைஜஷன் எங்க நடக்குதுங்க? எல்லாரும் சொல்லுவாங்க ஸ்டொமக்ல நடக்குது அப்படின்னு. தப்பு. நம்ம டைஜஷன் ஸ்டார்ட்ஸ் இன் யுவர் மவுத். ஓகேவா? சோ நம்ம நிறைய சூ பண்ணி சாப்பிடும்போது அட்லீஸ்ட் மினிமம் பேர் மினிமம் 20 டைம்ஸ் சூ பண்ணுங்க. சரிங்களா? சோ ஃபுட்டுக்குன்னு ஒரு டைம் கொடுத்தாகணுங்க. இல்லைன்னா ஹாஸ்பிட்டலுக்கு போய் டைம் கொடுக்கணும் இல்லையா? சோ சூ பண்ணுங்க. அட்லீஸ்ட் மினிமம் 20 டைம்ஸ் சூ பண்ணுங்க. சோ சூ பண்றப்ப என்னன்னா, நம்ம மவுத்துல சலைவா இருக்கு இல்லையா? எத்தனை பேர் யூஸ் பண்றீங்க? அதுல நிறைய என்சைம்ஸ் இருக்கு, டைஜஸ்டிவ் என்சைம்ஸ் இருக்கு. எத்தனை பேர் யூஸ் பண்றோம்? சோ டெய்லி வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இயற்கை கடவுள் வந்து நமக்காக சலைவா 1 லிட்டர் சுரக்குதுங்க. சரிங்களா? சோ அந்த 1 லிட்டர் சலைவா நம்ம யூஸ் பண்றோமா இல்லையா? யூஸ் பண்றதே இல்ல. சோ அந்த நம்ம சாப்பிடும்போது என்ன ஆகுன்னு பாத்தீங்கன்னா, அந்த சலைவாவோட மிக்ஸ் பண்ணும்போது நம்ம நல்ல மென்னு சாப்பிடும்போது நம்ம வந்து டைஜஷன் இங்கே ஸ்டார்ட் ஆயிடுதுங்க. ஓகேவா? சோ அதுக்கப்புறம் நம்ம சலைவாவோட போகும்போது நமக்கு வந்து அப்சார்ப்ஷன் நல்லா நல்லா இருக்குங்க. சோ இது இது வந்து நிறைய ரிசர்ச் இருக்குங்க. ஈவன் ரொமானியால ஒரு மெடிக்கல் காலேஜ்ல ஒரு ஒரு 6 இயர்ஸ் கோர்ஸ். அந்த 6 இயர்ஸ் வந்து ஒரு பேட்ச்ல இருந்து ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் செலக்ட் பண்ணிருக்காங்க. சோ நீங்க வந்து மைண்ட்ஃபுல் ஈட்டிங்கா இருக்கணும், உங்க பிளேட் ஹெல்த்தியா இருக்கணும், நீங்க நல்லா சூ பண்ணி சாப்பிடணும், மெதுவா சாப்பிடணும். ஃபியூவர் இல்லைங்களா, கை வந்து இந்த இந்த அளவு இருக்கு இல்லைங்களா, இந்த இந்த ஃபியூவர் இந்த அளவு தான் எடுக்கணும் ஒரு டைம் வாய்க்கு. நிறைய பேர் பார்த்திருக்க இல்லைங்களா, இந்த ராஜ்கிரண் மூவில எல்லாம் பார்த்திருப்போம். எப்படி எடுப்பாருங்க அவரு? இட்ஸ் நாட் ஹெல்த்தி இல்லையா? சோ நம்ம எடுக்கிற அளவு வந்து ரொம்ப ஃபியூவா இருக்கணும். வாய்க்குள்ள போட்டு ஒரு 20 தடவை மினிமம் சூ பண்ணி அந்த சலவையோட போகும்போது, சரிங்களா, இது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா அமிர்தம் ஆயிடும், மெடிசன் ஆயிடும். ஓகேவா? சோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஹவ் யூ ஈட்டிங். சரிங்களா? அடுத்தது ஹவு மச் யூ ஈட். முதல்ல சொன்ன மாதிரி தான் இல்லையா? சோ நமக்கு தேவையான இந்த போர்ஷன் எல்லாமே நம்ம கட் ரீசெட்ல எல்லாத்துக்கும் தெரியும். சோ ஃபுட் பிளேட் 25% ப்ரோட்டீன் இருக்கணுங்க, 25% காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட் இருக்கணும், அண்ட் 50% வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் இருக்கணும். சரிங்களா?
ஸோ இது 25% அப்படிங்கிறது என்னன்னா ஒரு பிளேட்ல நமக்கு இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹெல்த்தி பிளேட் இல்லைங்களா. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி கலோரிஸ் இருக்கும். ஸோ நீங்க உங்களோட ஹெல்த் பண்ணிட்டு கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க. ஸோ உங்களோட பிஎம்ஐ பார்த்துட்டு ஹைட் வெயிட் எல்லாமே பார்த்துட்டு நீங்க எவ்வளவு கலோரி ஒரு நாளைக்கு எடுக்கலாம்னு சொல்லுவாங்க. டெஃபினட்டா அவங்க வந்து உங்களுக்கு தெரியல அப்படின்னா அவங்க கைட் பண்ணுவாங்க. ஓகேங்களா. ஸோ 6வது முக்கியமான விஷயம் வேர் யூ ஈட். நீங்க எங்க சாப்பிட்டு இருக்கிறோம்? எல்லா வீட்லயும் டைனிங் ஹால் இருக்கு. ஆனா எங்க சாப்பிடுறாங்க? இன்ஃப்ரண்ட் ஆஃப் டிவி சாப்பிடுறோம், இல்ல இன்ஃப்ரண்ட் ஆஃப் மொபைலை பார்த்துட்டே நம்ம சாப்பிடுவோம். ரொம்ப பிஸி இல்லையா. ஸோ வேர் யூ ஈட் பிளேஸ் அ மேஜர் ரோல். என்னன்னா நம்ம இந்த மைண்ட்ஃபுல்னஸ்ல பாடி லிசன் பண்ணணும் இல்லையா. பாடி லிசன் நம்ம வந்து லிசன் பண்ணணும். அப்போ சாப்பிடும்போது நம்ம எங்க எங்க லிசன் பண்ணிட்டு இருக்கோம்? நீங்க இன்னைக்கு 90% பீப்புள் இன் ஃப்ரண்ட் ஆஃப் டிவிஆர் மொபைல லிசன் பார்த்து தான் இல்லையா. ஸோ இது எல்லாமே ஒரு பதிவாகும் சரிங்களா. ஸோ பிரபஞ்சம் வந்து என்னன்னா நமக்கு நல்லது பண்ணணும்னு தான் நினைக்குது. ஆனா நம்ம என்ன பண்றோங்க, நம்ம வீட்டுக்குள்ள ஒரு தேவையில்லாத ஒரு விஷயத்த நம்ம வீட்டுக்குள்ள அலோவ் பண்ணிட்டோம். அலோவ் பண்ணாலும் தப்பு இல்லை, அதை ஆஃப் பண்ணி வச்சிருந்தாலும் அதை ஆன் பண்ணி வச்சுட்டு நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோங்க, ஏதோ நியூஸ் பார்ப்போம், இல்ல ஸ்போர்ட்ஸ் ரொம்ப டென்ஷனான ஸ்போர்ட்ஸ் பார்த்துட்டு இருப்போம், இல்லைன்னா டிபேட்டை பார்த்துட்டு சாப்பிடுவோம். ஸோ இது எல்லாமே என்ன ஆகும்னா நம்ம மைண்ட்ல வந்து நம்ம அந்த ஃபுட்டு சாப்பிடும் போது அதுவும் பதிவாகும், அந்த ஃபுட்ல பதிவாகும். அப்ப அந்த ஃபுட்ல பதிவாச்சு அப்படின்னா நீங்க நெக்ஸ்ட் டைம் வேற எங்கேயோ சேம் ஃபுட் சாப்பிட்டாலும் வேற என்வரன்மெண்ட்ல சாப்பிட்டாலும் அந்த பதிவாங்க என்ன அவங்க கார்டிசால் ஆட்டோமேட்டிக்கா செக்ரிகேட் ஆரம்பிச்சிடும் இல்லைங்களா. ஸோ வேர் யூ ஈட் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்க டிவி பார்த்துட்டு மொபைல் பார்த்துட்டு சாப்பிடும்போது என்ன ஆகும்னா நீங்க ஓவர் ஈட் பண்ணிடுவீங்க. ஓகேவா. ஸோ ஸோ ஓவர் ஈட் பண்றப்ப என்ன ஆகும், அதிகமா சாப்பிட்டுருவீங்க. அப்ப அதிகமா சாப்பிட்றப்ப என்ன ஆகும், ஒபிசிட்டி வரும். அது போக நிறைய டிசீசஸ் வரும். அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாமே அந்த அதுல நம்ம ஃபுட்ல போயிடும். ஸோ இது வந்து இட்ஸ் நாட் ஹெல்த்தி. ஸோ எங்க சாப்பிடணும், டைனிங் ஹால்ல. ஸோ டைனிங் ஹால் எப்படி சாப்பிடணும், காலை மடக்கி வச்சுட்டு தான் நீங்க சாப்பிடணும். அப்பதான் டைஜஷன் வில் டேக் பிளேஸ் இன்சைட் ஸ்டமக். அப்பதான் பிளட் சர்க்குலேஷன் வந்து உங்க ஸ்டமக்கோட சர்க்குலேட் ஆயிட்டு இருக்கும். ஸோ காலன் கீழே நிறைய பேர் பார்க்கறோம் நின்றுட்டு சாப்பிட்றதுங்க, நடந்துட்டு சாப்பிட்றது இல்லையா. ஸோ நீங்க டெஃபினட்டா காலை மடக்கி வச்சுதான் சாப்பிடணும். ஸோ மடக்கி வச்சு சாப்பிடும்போது டெஃபினட்டா உங்க ஃபுட்டே வந்து பார்த்தீங்கன்னா கம்மியா தான் எடுக்க முடியும். ஸோ டெஃபினட்டா அதை சூ பண்ணி கம்மியா எடுக்கும்போது அந்த ரெக்வயர்ட் குவான்டிட்டி ஹெல்த்தியா எடுக்கும்போது டெஃபினட்டா உங்களோட உங்களோட என்ன சொல்றதுங்க, நீங்க யூஆர் அவுட் ஆஃப் டேஞ்சர்னு சொல்லலாம். ஓகேவா. ஸோ டெஃபினட்டா உங்க ஹெல்த் வந்து ரொம்ப அருமையா இருக்கும். ஸோ இது வந்து ரொம்ப இந்த இம்பார்ட்டன்ட் சைக்கிளுங்க. ஸோ ஒய் யூ ஈட் சரிங்களா, வென் யூ ஈட், வாட் யூ ஈட், ஹவு யூ ஈட், ஹவு மச் யூ ஈட் அண்ட் வேர் யூ ஈட். ஸோ டெஃபினட்டா இந்த சைக்கிளை வந்து நீங்க மறந்துடாதீங்க. சரியா. இந்த சைக்கிளை மறந்துடாதீங்க. ஒரு ஒரு நாளும் நீங்க சாப்பிடும்போது அந்த இறைவனுக்கு, இயற்கைக்கு, விவசாயிகளுக்கு நன்றி சொல்லிட்டு நீங்க சாப்பிடுங்க. என்ன சாப்பிட்டாலும், தண்ணி குடிச்சாலும் நன்றி சொல்லுங்க சரிங்களா. ஒரு ஃபங்க்ஷன் ட்ரிங்க் குடிச்சாலும் நன்றி சொல்லுங்க. ஸோ நன்றி சொல்ல 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 என்ன ஆகுன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஆட்டோமேட்டிக்கா குறையும். இன்னைக்கு வந்து நிறைய பேத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபேட்டி லிவர் இருக்கு இல்லைங்களா. இது எதனால வருதுன்னு பாத்தீங்கன்னா ஆல்கஹால் கூட சாப்பிட்டு மாட்டாங்க. எதனால வருதுன்னா ஸ்ட்ரெஸ்னால தாங்க வருது. ஓகேவா. ஸோ இந்த மைண்ட்ஃபுல் ஈட்டிங்னஸ் நீங்க அதை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா டெஃபினட்டா உங்க ஸ்ட்ரெஸ் நல்லாகும், உங்க ஹெல்த் ரொம்ப அருமையா இருக்கும். அண்ட் டே 2ல நாளைக்கு நியூ டாபிக்ல சந்திப்போம். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.